வணக்கம் நண்பா, நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து சேரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி தனி ஒரு மனுஷன் நின்று முழு ஃப்ளைட் டைமை ஹைஜாக் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த வித குழப்பம் இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1971 ஆண்டு நவம்பர் 24 அமெரிக்காவில் இருக்கிற போர்ட்லேண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு மதியம் 2 மணிக்கு ஒரு ஆள் போகிறான். அவனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான் கூப்பர். உள்ளே போகிற டான் கூப்பர் ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்குறான். ஏர்போர்ட்டில் அவ்வளோ மக்களே இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுது. ஏன்னா மறுநாள் தேங்க்ஸ் கிவிங் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி மக்கள் எல்லாரும் காலையிலே பயணம் செஞ்சு போடுறதுனால ஏர்போர்ட் மொத்தமே ஆள் இல்லாமல் ரொம்பவே வெறிச்சோடி இருக்குது. உள்ளே போன டான் கூப்பர் நார்த் வெஸ்டர்ன் ஓரியண்டோட ஏர்லைனோட டிக்கெட் கவுண்டருக்கு போய் சியால்டன் நகரத்துக்கு 1 வே டிக்கெட் வாங்குறான். அப்போ டிக்கெட் இஷ்யூ பண்ணுற அந்த பொண்ணு உங்களோட பேர் என்னன்னு கேட்குது. அதுக்காக டான் கூப்பர் அப்படின்னு தன்னோட பேரை சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணுக்கு தெரில தனக்கு முன்னாடி இருக்க அந்த ஒரு ஆளை இன்னும் அடுத்த 50 வருஷத்துக்கு போலீஸ் தேட போகுதுன்னு. டிக்கெட்டை வாங்கின டான் கூப்பர் டிக்கெட்டை பார்க்குறான். அதில் அவனோட ஃப்ளைட் டைம் மதியம் 2:55 போட்டிருக்கு. அவன் ஏற போகிற ஃப்ளைட் நம்பர் பார்த்தீங்கன்னா 305 போயிங் 727 ரகத்தை சேர்ந்தது. டான் கூப்பர் ஃப்ளைட் செக்கிங்லாம் தாண்டி போலீஸுக்கு சந்தேகம் வராத மாதிரி பேசஞ்சராக மிங்கிள் ஆகி போர்டிங்கை கடந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறான். ஃப்ளைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. உள்ளே போன டான் கூப்பர் கோட் சூட்லாம் போட்டு ப்ரொஃபஷனலாக தெரியும். ஸோ அவன் மேலே யாருக்குமே சந்தேகம் வரல. உள்ளே போன டான் கூப்பர் அவனோட சீட்டில் போய் உட்காந்துட்டு ஒரு சோடா ஆர்டர் பண்ணி கூலாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஃப்ளைட்டு கரெக்டாக மதியம் 2:55 டேக் ஆஃப் ஆகுது. டான் கூப்பர் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ளைட்டில் கடைசி சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஏர் ஹோஸ்டஸை நோக்கி நடந்து போகிறான். கிட்டக்க போன டான் கூப்பர் அந்த ஏர் ஹோஸ்டஸ்கிட்ட ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். அந்த லெட்டரை வாங்கின ஏர் ஹோஸ்டஸ் அதை கண்டுக்காமல் பக்கத்தில் இருக்கிற அதோட பேக்கில் போட்டுருது. டான் கூப்பர் உடனே குனிஞ்சு அந்த ஏர் ஹோஸ்டஸோட காதுகிட்ட போய் நான் ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஏர் ஹோஸ்டஸ்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டான் கூப்பர் அந்த ஏர் ஹோஸ்டஸை கூட்டிகிட்டு போய் அவன் கொண்டு வந்த சூட் கேஸை ஓப்பன் பண்ணி காட்டுறான். அதில் பாம்லாம் செட் பண்ணி ஒரே வயராக இருக்குது. உடனே அந்த ஏர் ஹோஸ்டஸ் உன்னோட டிமாண்ட் தான் என்னன்னு சொல்லி கேட்குது. அதுக்கு டான் கூப்பர் அவனோட டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக எடுத்து வைக்கிறான். அவனோட டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $2 லட்சம் 4 பேராஷூட்ஸும். இது நீ உடனே ஃப்ளைட்டோட கேப்டனான வில்லியம் ஸ்காட்டுக்கிட்ட போய் உடனே சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட ஏர் ஹோஸ்டஸும் ஃப்ளைட்டோட கேப்டனான வில்லியம் ஸ்காட்டுக்கிட்ட போய் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேட்ட வில்லியம் ஸ்காட் கிரவுண்டில் இருக்கிற ஏடிசி கண்ட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏடிசி கண்ட்ரோல்னா ஒன்றும் இல்லைங்க, அதை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னன்னா, எந்தெந்த ஃப்ளைட் எந்த பேத்தில் பறக்கணும், எப்போ டேக் ஆஃப் ஆகணும், எப்போ லேண்டிங் பண்ணணும் சொல்லிட்டு வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஏடிசி இதை உடனே எஃபிஐக்கு சொல்கிறாங்க. எஃபிஐ இதை அந்த ஃப்ளைட் கம்பெனியோட ஓனருக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஃப்ளைட் தொடர்ந்து பயணம் செஞ்சு சியால்டன் நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ விமானம் இறுதியாக சியால்டன் நகரத்தை அடையுது. கேப்டனான வில்லியம் ஸ்காட் ஃப்ளைட்டை இறக்குறதுக்காண்டி ஏர்போர்ட்டு கிட்ட வராரு. டான் கூப்பர் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லா விண்டோஸோட ஸ்க்ரீன்ஸை இறக்கி விட சொல்கிறாரு. ஏன்னா எஃபிஐ ஸ்னைப்பர்ஸை வச்சு டான் கூப்பரை விண்டோஸ் மூலமாக அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு டான் கூப்பர் சந்தேகப்படுறாரு. ஸோ விமானம் சியால்டன் நகரத்தில் தரையிறங்கினதுக்கு அப்புறமா டான் கூப்பர் கேட்ட $2 லட்சம் 4 பேராஷூட்ஸும் அவர்கிட்ட வந்து சேருது. இந்த வாங்கின டான் கூப்பர் ஃப்ளைட்டில் இருக்கிற மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே கீழே இறங்க சொல்லிடுறாரு. 5 பேரை மட்டும் மிச்சம் வச்சுக்கிட்டு. அந்த மிச்சம் இருக்க 5 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டனான வில்லியம் ஸ்காட், அவரோட கோ பைலட், 2 ஃப்ளைட் அட்டண்டன்ஸ், டான் கூப்பர். ஸோ மொத்தமாக 5 பேர் தான் இப்போ ஃப்ளைட்டில் இருக்கிறாங்க. இப்போ ஃப்ளைட்டை டான் கூப்பர் டேக் ஆஃப் பண்ண சொல்கிறாரு. மெக்சிகன் பார்டர் நோக்கி விமானத்தை செலுத்த சொல்கிறாரு. ஆனால் கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ளைட்டில் மெக்சிகன் பார்டர் வரைக்கும் போகிறதுக்கு ஃபியூல் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு. டான் கூப்பர் இந்த ஒரு விஷயத்தை அவர் திங்க் பண்ணி பார்க்கவே இல்லை. அவரோட பிளான்ல இந்த விஷயம் கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ டான் கூப்பர் வேறு வழியே இல்லாமல் அதுக்கு ஒத்துக்கிறாரு. கடைசி நேரத்தில் ஃப்ளைட்டுக்கு ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்காண்டி ஃபியூல் வெஹிக்கிள் வர வச்சு ஃபியூல் ஃபில் பண்ணுறாங்க. ஃபியூல் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா கேப்டனான வில்லியம் ஸ்காட்டுக்கிற டான் கூப்பர் சொல்கிறாரு, ஃப்ளைட் 10,000 ஃபீட் உயரத்துலையும் 180 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் பறக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா 10,000 ஃபீட்ல இருந்து கீழே குதிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அது ஏன் 10,000 ஃபீட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10,000 ஃபீட்டுக்கு மேலே போயிட்டு ஆக்சிஜன் இருக்காது. ஸோ அவரால் ப்ரீத் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக 10,000 ஃபீட்டில் ஃப்ளைட்டை பறக்கணும்னு சொல்லி டான் கூப்பர் வில்லியம் ஸ்காட்டுக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ வில்லியம் ஸ்காட்டும் வேறு வழி இல்லாமல் டான் கூப்பர் சொன்னதை கேட்டு 10,000 ஃபீட்டில் ஃப்ளைட்டை பறக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் கீழே இருக்க எஃபிஐ என்ன சும்மா இருப்பாங்களா என்ன? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே இருந்து 5 ஃபைட்டர் ஜெட்ஸை டான் கூப்பர் பறந்துக்கிட்டு இருக்க ஃப்ளைட்டை சுற்றி பறக்க வைக்கிறாங்க.
ஸோ இப்போ டேன் கூப்பர் இருக்க ஃபைட்டை சுற்றி 5 ஃபைட்டர் ஜெட்ஸ் பறந்துகிட்டு இருக்கு. டேன் கூப்பர் விமானத்தோட விண்டோ வழியாக வெளியே பார்க்குறாரு. தன்னை சுற்றி 5 ஃபைட்டர் ஜெட்ஸ் பறந்துகிட்டு இருக்கதையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இது தெரிஞ்சுக்கிட்டு டேன் கூப்பர் ஃப்ளைட்டில் இருக்கிற மிச்சம் 4 பேரையும் ஃப்ளைட்டோட காக்பீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாரு. ஸோ அவர் இப்போ குதிக்கிறதுக்கு தயாராகிட்டார். அவர் ஏன் காக்பீட்டுக்குள்ளே வச்சு எல்லாரையும் லாக் பண்ணார்னா, அவர் எங்கே குதிச்சாரு எப்போ குதிச்சாருன்றதை அவங்க எஃபிஐக்கு சொல்லிட்டாங்கன்னா எஃபிஐ ஈஸியாக அவர் எங்கே குதிச்சான்ற லொக்கேஷனுக்கு வந்து அவர் கேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்றக்காண்டி தான் அவங்க எல்லாரையும் காக்பீட்டில் வச்சு அவர் லாக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ டேன் கூப்பர் மட்டும் இப்போ ஃப்ளைட்டோட பேக் சைடில் நின்றுக்கிட்டு இருக்காரு, டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு. ஸோ அவர் குதிக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டார். அவர் 10,000 ஃபீட்லேருந்து 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கிற ஒரு விமானத்துலேருந்து கீழே குதிச்சிடுறாரு. நீங்கள் உடனே நினைக்கலாம், ஏன் பின்னாடி பறந்துக்கிட்டு இருக்க ஃபைட்டர் ஜெட்ஸ்னால டேன் கூப்பர் எங்கே குதிச்சாருன்ற கண்டுபிடிக்க முடியாதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம். பட் ஆனால் டேன் கூப்பர் குதிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் நைட் டைமில் ஃப்ளைட்டில் இருந்து குதிச்சிருக்காரு. ஆமாங்க, மத்தியானம் ஆரம்பித்த ஃப்ளைட் ஜேர்னி அவர் இப்போ குதிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. அவர் தெளிவாக பிளான் பண்ணி தான் நைட் டைமில் ஃப்ளைட்டில் இருந்து கீழே குதிச்சிருக்காரு. ஸோ பின்னாடி பறந்துக்கிட்டு இருக்க ஃபைட்டர் ஜெட்ஸ்னாலும் இப்போ அவர் எங்கே குதிச்சான்றது கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லாமல் போயிருச்சு. ஸோ டேன் கூப்பர் அதுக்கப்புறம் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியான்னு கேட்டால் ஆமாங்க, 1980ஆம் ஆண்டு அவர் குதிச்ச காட்டு பகுதிகளில் இருந்து அவருக்கு கொடுத்த பணத்தில் இருக்க சீரியல் நம்பரை வச்சு அவர் இங்கே தான் குதிச்சிருப்பாருன்னு ஒரு கணிப்புக்கு வந்தாங்க. பட் ஆனால் அவங்களால டேன் கூப்பர் என்ன ஆனார், அவரோட முழு பேர் என்ன, அது அவரோட உண்மையான பேர் தானா அப்படி சொல்லிட்டு இன்னும் எஃபிஐ குழப்பத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த கேஸ் இன்னுமே சால்வ் பண்ணல, அந்த கேஸ் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ டேன் கூப்பர் தனி ஒருவனாக நின்று அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி அவரோட டிமாண்ட்ஸான $2 லட்சம் வாங்கிட்டு எஃபிஐ கண்ணில் மண்ணை தூக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பேருக்கு அந்த வீடியோஸும் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.